பாருங்க காங்கிரஸ்க்கு இன்னைக்கு பவர் வருது. காரணம் யாரு? எடப்பாடி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஒரு 2 டாபிக் கொடுத்து பார்க்கலாம். பாரிசானது வர வர முழு சந்திரமையாவே வந்து மாறி சந்திரமையா மாறி நிற்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி போனதுக்கு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி பண்ண பெரிய மிஸ்டேக் தான் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் பவர் வந்திருக்குன்னு சொல்லி விஜய் காங்கிரஸோட கூட்டணி வச்சதுக்கு விஜயை நியாயப்படுத்திட்டு உட்காந்துருக்காப்புல. இந்த பாரிசான் அப்படிங்கிற பொய்சான துரோகின்னா இந்த பொய்சான மாதிரி துரோகியே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த செய்தி என்னென்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் கடம்பூர் ராஜு போய் வந்து சேர்ந்துருக்காரு தாவேக்கால. இதில் என்ன அப்படின்னா, அதாவது தெலுங்கர்கள் பூரா இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கால வந்து அடைக்கலம் மாறாங்க. என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுகள்கிட்ட கேட்டால் அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தாவேக்கா பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக வந்து தெலுங்கு ஆதிக்கம் வந்து அதிகமாகிடுச்சு. தாவேக்கால வந்து தெலுங்கு ஆதிக்கம், தமிழ் ஆதிக்கம், தமிழர்கள் வந்து இருக்காங்களா இல்லைங்கிறத விட தெலுங்கு லாபி எப்படி வந்து திமுகவில் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதோட பின்னாடி என்ன அப்படிங்கிறது கொடுத்து விரிவாக அந்த காணொலியில் வந்து பார்க்கலாம். பாரிசான் அப்படிங்கிறவர் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு இல்லையா, அதில் வந்து சொல்கிறாரு. அதில் அந்த வருண் வந்து கேட்குறாப்புல, ஏங்க இந்த மாதிரி வந்து தாவேக்காவும் அதிமுக தான் கூட்டணி அமைக்கிற மாதிரி வந்து விஜய் வந்து அதிமுக வந்து பேசியிருக்காரு. ஆனால் விஜய் தரப்பு எடப்பாடி தான் வந்து நான் அவங்களோட கூட்டணி வரலன்னு சொல்லிட்டாங்களாம். மே 4க்கு அப்புறம் முதல்ல விஜய் வந்து அப்ரோச் பண்ணாது எடப்பாடி தானா கூட்டணிக்கு. ஆனால் எடப்பாடி வந்து வேணாம் அப்படின்ட்டாரா. அதில் வேறு வழியே இல்லாமல் தான் விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி போனார். இது எடப்பாடி பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு. எடப்பாடி பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டார். எடப்பாடி மட்டும் விஜயோட கூட்டணி போயிருந்தால் இன்றைக்கி பல அமைச்சர்கள் வந்து இருந்திருக்கலாம். அதுக்கு இப்போ எடப்பாடி வந்து விஜய் வேண்டாம் அப்படின்னார்ல தேர்தலுக்கு அப்புறம். அதனால அவருடைய அரசியல் வந்து அவ்வளோதான் காலியாயிடுச்சு. தன் தலையில் தானே எடப்பாடி மண்ணள்ளி போட்டார் அப்படிங்கிற மாதிரி விஜய் அப்படிங்கிறவர் காங்கிரஸோட விஜய் தான் வாண்டாடாக கூட்டணி வைக்கிறாரு. அதுக்கும் எடப்பாடிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் எப்படி அதுக்கு வந்து விஜய்க்கு வந்து முட்டுக்கிறாரு பாருங்கள். காங்கிரஸோட விஜய் கூட்டணி வச்சுருக்காது அப்படியே நீர்த்து போய் வைக்கிறாப்புல. தேசியம் தமிழ் தேசியம் பேசுவாப்புல பாரிசாலன். அப்புறம் என்ன பண்ணுவாப்புலன்னா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி பேசுவாப்புல. அப்புறம் வந்து குடிவழி தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேசுவாப்புல. திராவிட எதிர்ப்புன்னு பேசுவாப்புல. எல்லாம் பேசுவாப்புல. ஆனால் பாருங்கள், அதெல்லாம் பேசிக்கிட்டே ஒருத்தன் விஜய் வந்து ஆதரிக்க முடியுமா? திராவிடத்தை ஆதரிக்க விஜய் ஆதரிக்க முடியுமா? ஈவேரா கொண்டு வர விஜய் ஆதரிக்க முடியுமா? காங்கிரஸ் வச்சுருக்க விஜய் காங்கிரஸ் வச்சுருக்கவனா தமிழ் தேசியவாதி வந்து ஆதரிக்க முடியுமானா முடியாது. ஆனால் எப்படிங்க ஒரு ஆதரிக்கிறாரு? எப்படிங்க ஒரு முட்டு கொடுக்குறாரு? எப்படா வந்து இப்படி சந்திரமையாக மாறி இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. அது கூட நம்ம நண்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து நத்தமான் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி அங்கே லாட்ரி மாட்டின்னு இருக்கார் இல்லையா, அவரும் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான். யார்? லாட்ரி மாட்டின்னு இருக்கார் இல்லையா, அவரும் நத்தமான சமூகத்தை சேர்ந்தவர் தான். இன்னும் சொல்லப்போனால் இவங்களோட மனைவி இருக்காங்களே ஜோவானி, அவங்கெல்லாம் வந்து நெருங்கிய சொந்தமாக லாட்ரி மாட்டின்னு இருக்கார்ல, ஆதவர்ஜனுடைய மாமனார் சொந்தம் இல்லை, அதெல்லாம் வந்து ரொம்ப நெருங்கிய சொந்தமாக. அவரும் கிறிஸ்டின் இல்லையா, அதாவது விஜயோட மனைவியும் வந்து கிறிஸ்டின்னு. ஆனால் அந்த பார்க்க உடையார்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களே அந்த கேஸ்ட்டு. லாட்ரி மாட்டின்னு அந்த கேஸ்ட்டு தானா? அப்புறம் எல்லாம் ஒன்றா புரியுதுங்களா உங்களுக்கு? அது மூலியமாக தான் வந்து இவர் வந்து என்னன்னா விஜய்க்கு வந்து, ஏன்னா இப்போ விஜய் இயக்கிறது பொதுவாகவே ஆதவர்ஜுனா அப்படிங்கிறது தெரியுது. அந்த பின்னணியில் பாரிசால்னு வர்றாப்புல. அதனால தான் பாரிசால் தொடர்ந்து வந்து விஜய் வந்து எல்லா தப்பு விஜய் மேலே எந்த குற்றச்சாட்டு வச்சா கூட அதுக்கு வந்து இவர் பதில் கொடுத்து இவர் வந்து அதை நியாயப்படுத்திகிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருதுங்க. பாருங்கள் எப்படிலாம் வந்து வேலை செய்து பாருங்கள். தமிழ் தேசியம்னு பேசிட்டு, தலைவர் தான் என்னுடைய தலைவர்னு பேசிட்டு, இனத்தழிச்ச கட்சி காங்கிரஸோட விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கு காரணம் எடப்பாடின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். எடப்பாடி தான் கூட்டணிக்கு வரலையா, விஜய் அதனால வேறு வழி இல்லாமல் காங்கிரஸோட போனார்னு சொல்லி உருட்டிட்டு உட்காந்துருக்காப்புல இந்த பாரிசான் அப்படிங்கிற பொய்சாலன். இதுதான் பாரியோட ஒட்டுமொத்த முகத்தில் வந்து கிழிஞ்சு தொங்குதுரா அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டியிருக்குது. அதுக்குள்ள எடப்பாடி வந்து அதுக்கு விலை கொடுக்கணுமா? அதாவது விஜய் வந்து இவ்வளோ வெளிப்படையாக குதிரை பேர் அரசியல் பண்ணுறாருங்க. அதிமுகவை இருக்கக்கூடிய எம்எல்ஏலாம் வந்து விலைக்கு வாங்குறாரு. அதை பற்றி வாய் திறக்கலை. ரூட் மாஃபியா பற்றி வாய் திறக்கலை. விஜய் பண்ணுற அத்தனை அட்டூழியங்கள் இருக்குது, எதை பற்றி வாய் திறக்கலை. அதாவது இனவாதம் பேசணும் சீமான் அப்படின்னு சொல்லி பாரிசாலன் சொல்கிறாப்புல. ஆனால் விஜய் கட்சியில் இருக்கிற பாதி பேர் யாருன்னா தெலுங்கர்களாக தான் இருக்காங்க முக்கிய பொறுப்பில். அதை பற்றி பேசலை. புரியுதுங்களா? அப்போது முழு சந்திரமையாக மாறிட்டார் பாரிசாலன். இதுக்கு மேலே பாரிசாலன் தமிழ் தேசியவாதியெல்லாம் அதெல்லாம் இது பண்ணாதீங்க. சும்மா திருப்பி வந்துட்டு பேசுவாப்புல. ஆனால் அதெல்லாம் இல்லை. முழுக்க விஜய் வந்து பாரிசான் வந்து விஜயுடைய செம்பா மாறி சந்திரமையாக மாறிட்டாப்புல. தமிழனுக்கு எதிரான செயல்பாடு தான் இது பாரி செய்ய போகிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ரைட். அடுத்து கடம்பூர் ராஜு அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர். அவர் யாருன்னா கம்மா நாயுடு அந்த கடம்பூர் அந்த கோயில்பட்டியில் எம்எல்ஏவாக இருந்து இந்த தடவை இல்லை 26 இல்லை 11, 16, 21 3 தடவை வந்து எம்எல்ஏவாக இருந்தவர். புரியுதுங்களா? இப்போது ஒரு சம்பவத்தை அதிமுககாரங்க சொல்லிட்டே இருக்காங்க.
இந்த விஜய் இருக்கார்ல, அவர் வந்து இந்த கடம்பூர் ராஜு எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து கைகட்டி நின்னார். இந்த படத்தை போட்டு கடம்பூர் ராஜு வந்து விமர்சனம் பண்ணார். இந்த மாதிரி மெர்சல் அப்படிங்கிற படத்தில் வந்து அனிமல் வெல்ஃபேர் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி தடை போடுறாங்க. என்னென்னா இந்த படத்தில் அனிமல்களை, அதாவது விலங்குகளை வந்து துன்புறுத்தி இருக்க மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னோடனே, தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகணும், இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது படம். இந்த மாதிரி வந்து இவங்க அனிமல் வெல்ஃபேர் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, படத்தை வெளியிடக்கூடாதுன்னு விஜய் வந்து இரவோட இரவாக வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்து 3 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்து, அதே மாதிரி கடம்பூர் ராஜுவெலாம் பார்த்து அப்போ தான் இந்த படம் வந்து வெளியாகிருக்கு. புரியுதுங்களா? இந்த சம்பவத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடம்பூர் ராஜு வந்து 11, 16, 21 அமைச்சர். அதே மாதிரி இந்த 17 அந்த 17 to 21 எடப்பாடி ஆட்சியில் எடப்பாடியை வந்து போய் சந்தித்து இந்த செய்தித்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா, ஒரு திரைப்பட சினிமாத்துறை அமைச்சராக சந்தித்து இருந்தார் இந்த இவர். அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து முழுக்க முழுக்க எதிர்த்தார் கடம்பூர் ராஜு. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இவர் வந்து எங்கள்கிட்ட கையெட்டி நின்னவர் விஜய், விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை, விஜய் வந்து ஒரு அல்லக்கை அப்படின்னு எப்படி போய் சேர்றாரு? அதிமுககாரங்க அதான் கேட்குறாங்க, ஏன் உனக்கு வந்து வெக்கமான சூடு சொன்னே இல்லையா, இப்படி வந்து சொல்லிவிட்டு இப்படி போய் சேரு. என்ன காரணம்னா வேறு ஒன்றும் இல்லை, இங்கேயும் தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் தான் வருது, வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், விஜய் கட்சியில் விஜய் வந்து ஒரு முதலமைச்சர் இருந்தால் கூட முடிவில் இருக்கிறது யார், ஆதவ அர்ஜுனா, இன்னொரு பக்கம் யார், ஜானவி சமர், 2 பேர் யார், தெலுங்கர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எதனால் வந்து டைரெக்டாக கடம்பூர் ராஜுலாம் போய் சேர்றாங்கன்னா முடிஞ்சு போச்சு. எப்படி திமுக வந்து தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமோ, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஆந்திரா தெலுங்கர்கள் கழகங்கிற மாதிரி கூட மாற்றிக்கலாம். அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது, அவங்க செயல்பாடுகள் பூரா அப்படி தான் இருக்குது. கடம்பூர் ராஜு அவரை பொறுத்த வரையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா பியூராக ஒரு சாதி வெறியர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அப்போது அவரை ஏன் சேர்க்குறாங்க கட்சியில்? அப்போ புரிஞ்சுக்கணும், ஏன் வந்து மற்ற ஆட்களையெல்லாம் வந்து சேர்க்க மாட்டாங்க. ஆனால் கடம்பூர் ராஜு, ஏன்னா அதிமுக வந்து பல பேர் வந்து விஜய் கட்சிக்கு போகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க, அதிமுகவே போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க மற்றவங்களாம் வந்தாலும் சேர்க்க மாட்டாங்க, இவங்கள மட்டும் சேர்ப்பாங்க. அப்படிங்கும்போதே நம்மளுக்கு வந்து அரசியல் புரிஞ்சிடும். எல்லாமே அரசியலுங்க, ஒன்றொன்றுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்க. ஒன்று காசு, இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த தனக்கு யார் வேணும். இப்போ என்ன சிட்டிங் எம்எல்ஏ இல்லை கடம்பூர் ராஜு, எம்எல்ஏ வந்து வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு புரியுது குதிரை பேர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் கடம்பூர் ராஜு ஏன் வர்றார் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். அவள் ஒட்டு மொத்தமாக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தெலுங்கர் முன்னேற்ற கழகம், அப்படி தானே? ஆமாம், ஆந்திரான்னு போகக்கூடாது, தெலுங்கர் முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு. எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் தெலுங்கர் முன்னேற்ற கழகமோ இதுவும் வந்து ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகமாகி தெலுங்கருக்கு வந்து அதிகாரத்தை வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. பார்ப்போம் தமிழ்நாடு அரசியல் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை நம்ம வந்து அப்பப்போ லேசு மாதம் தான் பேச முடியும், ஏன்னா திருப்பி ஆட்சியில் இதை திமுகவில் ஆட்சி இருந்தால் தான் தெலுங்கர்களுக்கு அதிகாரம் இருந்துச்சு, 10 அமைச்சர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, நேரு கேஎஸ்எஸ்ஆர்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தா, இந்த பக்கம் வந்தால் இங்கே அதுக்கு மேலே இருக்காங்கடா கொய்யால அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா இதை பற்றியெல்லாம் பாரிசான்னு பேச மாட்டார், அவருக்கு வாயில் சுழுக்கு. அவர் எப்படிங்க பேசுவார்? அவரே அந்த சாதி அரசியல் தானே பண்ணிருக்காரு. லாட்ரி மார்ட்டின் குடும்பத்தோடு வந்து டீலிங் வச்சுட்டு தானே விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி செம்புத்திக்கிட்டு வந்துருக்காரு. அவர் எப்படி பேசுவார்? அவர் பேச மாட்டார், சும்மா நம்ம பேசணும் பாரு, நம்ம பேசி இன்னவாதம் பேசணுன்ட்டு நம்ம பூரா வந்து என்ன பண்ணணும், அடி விட்டு சாகணும், இவங்க வந்து உட்காந்துட்டு குளிர் காயணும். அப்போ இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு பாரிசாலனாக இருக்கட்டும், இந்த கும்பலாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ரெண்டாவது அவாய்ட் பண்ணது கூட அவங்க முகத்தில் நம்ம வந்து கிழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நான் வந்து முடிச்சுக்கிறேன். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.